வணக்கம் ஆஃபீஸர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல் இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்காக புக் பேக்ல இருக்கிற சோர்ஸ் என்ன அப்படின்றத கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனல் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் ஷார்ட் வீடியோ வொக்காபுலரி, அதுல 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் சினானிம்ஸ்ங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட புக் இருக்கலாம், புக் இல்லாமையும் இருக்கலாம். தேடி தேடி படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்காக கம்ப்ளீட்டா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்க சினானிம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். இந்த வீடியோ ரீச் பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட முடியும். ஸோ உங்களுடைய கைண்ட் சப்போர்ட்டை கொடுங்க, அப்பதான் இன்னும் நிறைய பேர் படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம சினானிம்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நம்ம படிச்சுதான் ஆகணும். ஏன்னா இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இல்லையா? சில விஷயங்கள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், சிலதுல ஏதாவது ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. மெரைன். மெரைன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபவுண்ட் இன் த சி. இப்ப கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான் என்னது மெரைன். மெரைன்னா மெரினாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பீஷியஸ். ஸ்பீசியஸ் அப்படின்னா என்னன்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கிற குரூப் ஆஃப் அனிமல்ஸ் தான் ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கோஸ்டல். கோஸ்டல்னா லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் எ சி. சீ கிட்ட வாழ்ற கோஸ்டல் ஏரியாஸ். இப்ப இந்த புயல்லாம் வரும்போது கடற்கரையோரமா இருக்க மக்களை வந்து பாதுகாப்பா இருக்க சொல்லுவாங்க. அப்ப கோஸ்டல். நெக்ஸ்ட் ஃபிளிப்பர்ஸ். ஃபிளிப்பர்ஸ்னா என்னன்னு சொல்றாங்கன்னா பிராட் ஃபிளாட் லிம்ஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்விம்மிங். இப்ப இந்த அனிமல்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க காலில் வந்து ஃபிளாட்டான லிம்ஸ், ப்ராடா, அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபிளிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிரிடேட்டர்ஸ். பிரிடேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா அனிமல்ஸ் தட் கில் அனதர் அனிமல் ஃபார் ஃபுட். ஃபுட்டுக்காக ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை கில் பண்ணுது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிரிடேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஹால். ஹால்னா என்னன்னா புல் வித் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லாஷ். ஸ்லாஷ்னா என்னன்னா கட். அதாவது கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது ஸ்லக் 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 அப்படின்னு ஒரு சவுண்ட், ஸ்லாஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெபரஸ்லி. லேபரஸ்லி அப்படின்னா என்னன்னா வித் கிரேட் எஃபெக்ட். லேப்ல நான் போனேன்னா என்ன பண்ணுவேன்னா ஒரு கிரேட் எஃபர்ட் போட்டு எல்லாமே நான் வேலை செய்வேன். ஸோ லெபரஸ்லி அப்படின்னா என்னன்னா வித் கிரேட் எஃபெக்ட். அடுத்து 9th ஒன் பாருங்க. ஸ்னவுட். ஸ்னவுட் அப்படின்னா என்னன்னா பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். ஸ்னோ நோஸ். ஓகேங்களா? ஸ்னோ நோஸ், பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். அடுத்தது என்னன்னா கேவிட்டி. கேவிட்டினா ஹாலோ ஸ்பேஸ். கேவிட்டினா உங்களுக்கு தெரியும், இந்த பல் சொத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பல் சொத்தைன்னா என்ன, அங்க பல்லு வந்துட்டு ரொம்ப ஸ்பேஸா ஹோலோவா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப கேவிட்டினா என்னது, ஹாலோ ஸ்பேஸ். நெக்ஸ்ட் என்னன்னா எமர்ஜ். எமர்ஜ் அப்படின்னா என்னன்னா கம் அவுட், வெளியே வாங்க. எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சினா என்ன, எல்லாரும் வெளியே வாங்க வெளியே வாங்க. அப்ப எமர்ஜ் அப்படின்னா என்னது, கம் அவுட். அடுத்தது கேமோஃப்ளேஜ் அப்படின்னா என்னன்னா ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங். ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங். இப்ப கேமரா. கேமரா முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம கேமரா இருக்கிறதுனால ஒளிஞ்சிக்கலாம். ஹைட். கேமரானாது ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம நிறைய படிக்கணும் இல்லையா? அப்ப கொஞ்சமாவது ஹிண்ட் வச்சு படிச்சா ஈஸியா இருக்கும். 13th இன்குபேட். இன்குபேட் அப்படின்னா என்னன்னா ஹேட்ச் எக்ஸ் வித் வார்ம்த். இப்ப இன்குபேட்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிறந்த குழந்தைகள் எல்லாம் அவங்க வைப்பாங்க. அந்த மாதிரி இன்குபேட் அப்படின்னா என்னன்னா இந்த பறவைகளோட முட்டைகள் எல்லாம் வச்சு இனப்பெருக்க செய்யறதுதான். ஓகேங்களா? வளர வைக்கிறது தான். சரியா? ஹேட்ச் எக்ஸ் வித் வார்ம்ஸ். நெக்ஸ்ட் சர்வைவ். சர்வைவ் அப்படின்னா என்ன, கண்டினியூ டு லிவ். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையா? நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரினா என்னன்னா ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? சில விஷயங்களை நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மர்மம். மிஸ்ட்ரினா அந்த மர்மம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபேசினேட்டிங். ஃபேசினேட்டிங் அப்படின்னா என்னன்னா அட்ராக்டிங் கிரேட்லி. ஃபேஷன். ஃபேஷன்ல வரவங்களாம் நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்றாங்க. ஃபேசினேட்டிங் அப்படின்னா என்னது, அட்ராக்டிங் கிரேட்லி. ஸோ 17th பாருங்க. 17th என்ன சொல்றாங்கன்னா டிகேட். டிகேட்னா பீரியட் ஆஃப் 10 years. டிகேட்னா பீரியட் ஆஃப் 10 years. 10 வருஷத்தை தான் டிகேட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாத். டாத் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் ஓல்ட் இங்கிலீஷ் ஃபார் டஸ். டஸ்ஸுக்கான ஓல்டு இங்கிலீஷ் ஃபார்ம் தான் டாத். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இம்ப்ரூவ். இம்ப்ரூவ்னா என்ன, டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர். முன்னாடி இருந்ததை விட இது அதான் இம்ப்ரூவ் சொல்லுவாங்கல்ல, இம்ப்ரூவ் பண்றா கொஞ்சம் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சியர்ஃபுல். சியர்ஃபுல்னா என்ன, ஹாப்பி. ஓகேங்களா? ஜென்ட்லி. ஒரு பொருளை ஜென்டிலா எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, சாஃப்டா இல்லைன்னா மைல்டா எடுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபர்டைல். ஃபர்டைல்னா உங்களுக்கு தெரியும்,
able to produce a lot of plants or crops. இப்போ ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணி க்ரோ பண்ணுங்க நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்டைல்னா ஒரு தரமான பிளான்ட்டை வந்து வளர்க்குறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் abundant. abundant அப்படின்னு என்னன்னா left without care. அப்படியே விட்டுருது. abundant அப்படியே விட்டுருது, எந்த கேரும் பண்றது இல்லை. left without care. vigorous. vigorous அப்படின்னா என்னன்னா ஹெல்த்தி அண்ட் ஸ்டார், வீரமா இருக்குது. ஓகேங்களா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரமா அப்படின்னா அவன் ரொம்ப ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்கான்ப்பா. vigorous. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா protested. protested அப்படின்னு என்னன்னா opposed or disagrees. இப்போ நம்மளுக்கு இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோம். எல்லா ஒரு விஷயத்தை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நான் அப்போஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்ப்ரவுட். ஸ்ப்ரவுட்னா என்னன்னா சீட்ஸ் பிகைன் டு க்ரோ இன்டு ஸ்மால் பிளான்ஸ். இப்போ இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. இப்போ இந்த பாசிப்பயிறு அதெல்லாம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ்க்கு முளைக்க வைப்பாங்க அப்படின்னா என்னது, அதுல இருந்து ஒரு செடி முளைக்கிறது. ஓகேங்களா. beckoned. beckoned அப்படின்னா என்னன்னா டு சிக்னல் வித் யுவர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு கம் க்ளோசர் ஆர் ஃபாலோ. பெக். ஓகேங்களா. பெக்குன்னா பிச்சை எடுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி beckoned அப்படின்னா என்னன்னா ஒரு பர்சனை நம்ம கூட வர வைக்கிறது ஹேண்ட் மூலியமா சிக்னல் பண்ணி. ஓகேங்களா. நைட்மேர் அப்படின்னா என்ன, ஃப்ரெட்டைனிங் ட்ரீம். இது கொஞ்சம் ஈஸி தான். ஃப்ரெட்டைனிங்னா ரொம்ப பயம்படுத்துற மாதிரி வர ஒரு கனவு தான் நைட்மேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நைட்ல வரக்கூடிய பயம்படுத்துற கனவு. இன்டர்ஃபியரிங். இன்டர்ஃபியரிங்னா இன்டர்ஃபரிங் அப்படின்னா ஸ்டாப்பிங். ஓகேங்களா. ராம்பிளிங் அப்படின்னா என்ன, வேண்டரிங். ராம்போ பாவன் எப்ப பார்த்தாலும் சுத்திக்கினே இருப்பான்ப்பா. ராம்போ அப்படின்னா என்ன, வாண்டரிங். வாண்டரிங்னா என்ன, சுத்துறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்பெக்டாகுலர். ஸ்பெக்டாகுலர்னா ஐ கேச்சிங். ஸ்பெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெக்ஸ். ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா என்ன, ஹை கேச்சிங். நெக்ஸ்ட் கியூவஸ். கியூவஸ்னா என்னன்னா ஷேக்ஸ் குயிக்லி. அப்ப அவன் ஷேக் இப்ப ஆடிக்கினே இருக்கான்ப்பா. குயிங் குயிங் குயின்னு ஆடிக்கினே இருக்கான்ப்பா. அப்ப குயிவஸ் அப்படின்னா என்னது, ஷேக்ஸ் குயிக்லி. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க 33. 33ல என்ன சொல்றாங்கன்னா பிளசன்ட். பிளசன்ட்னா என்ன, என்ஜாயபிள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 34 ஃபாரின். ஃபாரின்னா உங்களுக்கு தெரியும், பிலாங்ஸ் டு அதர் கண்ட்ரி. அங்க ஜி மிஸ் ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. அதர் கண்ட்ரில இருக்க பீப்புள் நான் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது 35 மெர்ச்சன்ட்ஸ். மெர்ச்சன்ட்ஸ்னா என்னன்னா பீப்புள் ஹூ ட்ரேட், வணிகம் செய்யறவங்கள மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். செயில்டு. செயில்டுனா என்னன்னா டிராவல்ட் இன் எ போட் ஆர் ஷிப். ஓகேங்களா. இந்த ஷிப்ல எல்லாம் பயணம் செய்யறவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா செயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ்னா பீப்புள் ஆஃப் போர்ச்சுகல். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான். நேஷனாலிட்டி கொடுத்துட்டு கண்ட்ரி கொடுத்துட்டு அங்க போய் வாழ்ற பீப்புள் என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியன் அப்படின்னா இந்தியால வாழ்ற மக்கள் அப்படி. கெனடியன்னா கனடால வாழ்ற மக்கள் அந்த மாதிரி. ஓகேங்களா. பாப்புலர். பாப்புலர் அப்படின்னா என்னன்னா வெல் நோன், எல்லாருக்கும் தெரிஞ்ச. அடுத்து டெலிஷியஸ். டெலிஷியஸ்னா டேஸ்டி. நம்ம ஃபுட்டை சொல்லுவோம் இல்லையா, பா செம்ம டெலிஷியஸா இருக்குப்பா அப்படின்னா நான் டேஸ்டி. நெக்ஸ்ட் சின்னமன். இது எல்லாருமே தெரியும், பட்டை. ஓகேங்களா. bark of a tree which gives delicious flavor to பிரியாணில எல்லாம் போடுற சின்னமன் தான் பட்டை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கார்லிக். கார்லிக்னா என்ன, பூண்டு. a small bulb with a strong taste used in cooking. rattle off. rattle off அப்படின்னா என்ன, recite. ஓகேங்களா. rattle off. rari. rari. rattle off. recite. நெக்ஸ்ட் சீசேம் ஸ்டீட்ஸ் அப்படின்னா ஜிஞ்சிலி ஸ்டீட்ஸ், எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹவுச். இதெல்லாம் ரொம்பவுமே ஈஸிங்க. நம்ம சாதாரணமா எடுத்துக்கினாலே ஹவுச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸ் பெயின். நெக்ஸ்ட் ரெகனைஸ்டு. ரெகனைஸ்டு அப்படின்னா அது நோன், எல்லாருக்கும் தெரிஞ்ச. அடுத்து அக்னாலஜ்டு. அக்னாலஜ்மெண்ட், அக்செப்டட். இப்போ காலேஜுக்குலாம் ஏதாவது போனீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் எடுத்துனப்பா அப்படின்னா அப்போ அக்செப்டன்ஸ் லெட்டர். ஓகேங்களா. ப்ரிவிலேஜ். ப்ரிவிலேஜ் அப்படின்னா என்னன்னா ஹானர். கான்சிக்யூட்டிவ். இதெல்லாம் மேக்ஸ் நம்ம பார்ப்போம். கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வர நம்பர்ஸ், ஒன் ஆஃப்டர் அனதர். ஸோ நெக்ஸ்ட் 49 என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன, ஹூ இல்லைனா வாட் இல்லைனா ஹவ் எ பர்சன் இஸ். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடென்டி கார்டு எதுக்கு வச்சிருக்கோம், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, மிஸ் நம்மள யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப ஐடென்டிட்டி. ஓகேங்களா. இன்ஸ்பிரேஷன், a person one looks up to. ஓகேங்களா. நம்ம யார மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்கள மாதிரி நம்ம ஆகணும்னு நினைக்கிறோம். பேஷன். பேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா டிசையர். என்னோட எய்ம் என்ன, என்னோட பேஷன் வந்து டிஎன்பிசில பாஸ் ஆகணும். டிசையர் நம்ம டிசைட் பண்றது அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. சாந்தி டவுன். அதுனா புவர் ஏரியா. இது வந்து ஷாண்டி, ஷேர் மாதிரி இருக்கு. அப்ப அது ஒரு புவர் ஏரியா. அன்ஃபுல்ஃபில்டு அப்படின்னா அன்ரியலைஸ்டு. அடுத்தது ப்ராமினன்ட். ப்ராமினன்ட்னா நோட்டிசபிள். டிட்டர்மைன்டு, வில் பவர்டு.
கரஸ்பாண்டன்ட். கரஸ்பாண்டன்ட் தான் ஒரு ஸ்கூல்ல ஹையர் அத்தாரிட்டி. அவர்கிட்ட என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் கொடுக்கணும். கரஸ்பாண்டன்ட் அவர் தான் ரிப்போர்ட்டர். அடுத்தது கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னா டெடிகேஷன். நம்ம டெடிகேஷனோட டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளோட கமிட்மெண்ட். நெவர் சே டை. இது எல்லாமே நம்மளுக்கானது. டோன்ட் சே ஸ்டாப் ட்ரையிங். அதாவது நம்ம வந்துட்டு டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றது ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. நெவர் சே டை. ஓகேங்களா? சிவிலியன் அப்படின்னா என்னது? ஆர்டினரி பீப்புள். சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சிவிலியன், ஆர்டினரி பீப்புள். டீட் அப்படின்னா என்னன்னா ஆக்ட் இல்லைன்னா அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கீம், அது தமிழ்நாடு ஸ்கீம் இல்ல பாண்டிச்சேரி ஸ்கீம். பிளான். ஃபேம், ஃபேமஸ் ஆகணும், அப்ப க்ளோரி. மேட், கம்பேனியன் இல்லைன்னா பார்ட்னர். ஸ்பிரிட், வில் இல்லைன்னா டிட்டர்மினேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஓர். ஓர்னா என்னன்னா poetic abbreviation for over. ஓவரோடைய poetic abbreviation தான் ஓர். நெக்ஸ்ட் மெஷ். மெஷ் அப்படின்னா என்ன? மெட்டீரியல் மேட் ஆஃப் எ நெட்வொர்க் ஆஃப் ஒயர் ஆர் த்ரெட். ஒயர் இல்லைன்னா த்ரெட்டால மேட் பண்ற மெட்டீரியலுக்கு பேர் தான் மெஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேயிங், மூவிங் ஸ்லோலி ஆர் ரித்தமிக்லி. ஸ்வே பண்ற, ஸ்வேன்னு போயினே இருக்கு, அப்ப ஸ்லோவா போயினே இருக்கு. ஸ்னேக்கிங், மூளைக்கு ஸ்னேக். ஸ்னேக் மாதிரியே போறான்டா அவன். ஸ்னேக்கிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்னிகர்ட், laughed in a half suppressed way. ஓகேங்களா? கிளிங்கிங், கிளிங்கிங்னா ஃபிட்டிங் க்ளோஸ்லி டு த பாடி. அப்படியே இது என்னடா கிளிச்சுன்னு ஏதோ இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லு. கிளிங்கிங். அடுத்தது என்ட்ரன்ஸ்ட், filled someone with wonder and delight. இல்லைன்னா ஹோல்டிங் their entire attention அப்படின்னா என்ட்ரன்ஸ். ஏதோ ஒண்ணு உள்ள வருது, என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி அவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. தட் அப்படின்றது ஒரு சவுண்ட், டல் சவுண்ட். ஓகேங்களா? தட் அப்படின்னு. has that of heavy object striking a solid surface. trumpeting, making a loud noise. இந்த trumpet வாசிப்பாங்க, அப்ப அதுல இருந்து என்ன வரும்? loud noise வரும். அப்ப trumpetingனா making a loud noise. chugging அப்படின்னா move slowly, make regular muffled sound as of a engine running slow. ஒரு இன்ஜின் வந்து ஸ்லோவா ரன் பண்ணும்போது என்ன சவுண்ட் வருமா? சக்குன்னு வருமா? இப்ப chugging. coax அப்படின்னா persuade someone gently to do something. நான் ஒருத்தவரை வந்துட்டு மோட்டிவேட் பண்ற மாதிரி, நீ அதை பண்றா உன்னால முடியும், போ. coax. ஓகேங்களா? murmurனா to make a low continuous indistinct sound. grumble, murmur அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கிரீம் அப்படின்னா என்னன்னா கிரைன், ஹை பிச், ரொம்ப சவுண்டா அழுகுறான் பாரு, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்கிரீம். ஓகேங்களா? ஸ்நாச், குயிக்லி see someone in a rude or eager way. அப்படியே புடுங்கிறது, ஸ்நாச். அடுத்து சார்ஜ்னா டு மேக் a rush or sudden attack upon someone. இப்போ போலீஸ்லாம் சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க, அப்ப நான் சடன் அட்டாக் upon a person or thing. clamberனா climb or move in an awkward and laborious way using both hands and feet. Brambles, a prickly scrambling shrub of those rose family, especially a blackberry. Rose families இந்த blackberry எதை என்னன்னு சொல்லாங்கன்னா bramble அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. trampனா a person who travels from place to place on foot in search of work or as a beggar. இது travelerனு சொல்லலாம், இல்ல beggarனு சொல்லலாம், அதனால tramp. stringing அப்படின்னா என்னன்னா hang so that it stretches in a long time. lumping, carrying with difficulty. லம்பா இருக்குப்பா, இது தூக்கவே முடியலப்பா, லம்பா இருக்குப்பா. carrying with difficulty. glimpse, see or perceive briefly or partially. ஓகேங்களா? outskirts, outer area அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. outskirtsனா outer area of city or town. So 87 என்ன பாருங்க, parchedனா very dry. desperation, losing hope. desperate-ஆ இருக்குப்பா, எனக்கு ஒண்ணுமே இதுவாகலப்பா அப்படின்னா என்னோட ஹோப் எல்லாமே போச்சு. untenanted, not occupied. tenantனா வீட்டுல குடியிருக்கிறவங்க, untenantedனா யாருமே குடியில்ல, not occupied. rumpனா back part of mammal's body or the part of the body used to sit. mammals-ஓட back part சொல்லலாம், இல்ல நம்ம உட்காரத்துக்காக யூஸ் பண்ற body part, rump. ஓகேங்களா? scrabbled, move hands and feet around. காசி அப்படின்னா என்ன? கம்ஃபர்டபுள். காஸ்ட்லியா இருக்குப்பா, அப்ப காஸ்ட்லியா இருக்கிற இடத்துக்கு போனா என்ன நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காசி. ரம்பிள், a low sound like thunder. தண்டர் மாதிரி ஒரு லோ சவுண்ட் தான் ரம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்னிஃப்ட்,
டு பிரீத் ஏர் இன் எ நாய்ஸி வே அப்படின்னு சொன்னாங்க. மூக்குனால இது பண்ணுவாங்க இல்லையா, கொரட்டை விடுறது, அந்த மாதிரி ஸ்னிஃப்டு. இப்போ இந்த ஸ்னிஃப்டு வேர்ட் வந்து டாகு கூட வந்து ரிலேட் பண்ணுவாங்க, மோப்பம் பிடிக்கிறது. டு பிரீத் ஏர் இன் அ நாய்ஸி வே. வைண்ட் மேட் அ ஹை பிச்டு க்ரை. இங்கே பாருங்க, நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஸ்க்ரீம்னா வந்துட்டு சத்தமா அழுவுறது, அதே மாதிரி ஹை பிச் க்ரைக்கு தான் வைண்ட் அப்படின்னு மீன். snared, made a deep angry noise, soaked, completely wet. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நாலு ஒரு ஆல்மண்ட்ஸை சோக் பண்ணி வைப்பா அப்படின்னா அது ஃபுல்லா தண்ணி ஊற்றி வைக்கணும், அவ்வளவுதான். wallowed, to lie and roll in mud. இந்த மண்ணுல பொருள்றாங்க இல்லையா, உருள்றாங்க இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா wallowed. வேலை இல்லாம பண்ணின்னு இருக்கான் பாய்வா, மண்ணுல போய் உருண்டுன்னு இருக்கான். wallowed. multitude, a large number of people. மல்டிப்ளை பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணா வரும், நிறைய வரும், அப்ப a large number of people. trampling அப்படின்னா என்னது, crushing. tilled, prepared the lands for crops. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. meager அப்படின்னா என்னது, ஸ்மால் குவான்டிட்டி. மிச்சமா கொஞ்சம் தான்ப்பா இருக்கு, ஸ்மால் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் gratitude. gratitudeனா thankful. verdant. verdantனா green with grass. green with grass தான் என்னன்னு சொல்றாங்கன்னா verdant. வறண்டால கிராஸா போட்டு வைப்பா, வறண்டா, verdant. suspiciously, doubtfully. சஸ்பென்ஸ் மூவி எல்லாம் நம்ம பாக்குறோம், அப்ப என்ன சொல்லுவாங்க, ஹீரோ வந்து வில்லனை வந்து சஸ்பீஷியஸா பார்ப்ப, சஸ்பீஷியஸ், doubtfully. summoned அப்படின்னா என்ன, called அப்படின்னா சம்மன் அனுப்புப்பா அவனுக்கு, அவனை வர சொல்ல, summoned, called. fortune அப்படின்னா என்னது, luck. contentment, satisfaction. அந்த content satisfy-ஆ இருக்கு, contentment. stuttered, spoke with difficulty. நம்ம பேசும்போது திக்கிறது, stuttered. four, square solidly. blaze, bright flame or fire. leap, to jump high. dusty, covered with tiny bits of sand. dust இருக்குது, ஓகேங்களா, sand எல்லாம் என் மேல இருக்குது, dusty. toad, a small brown animal similar to a frog. frog மாதிரியே இருக்கிற இன்னொரு தான் என்ன சொல்லுவாங்க, toad, toads அப்படின்னு சொல்லுவாங்க. இடாத்தி, இது வந்து மலையாளம் டு தான் இங்கிலீஷ்ல சொல்றது. இடாத்தி அப்படின்னா என்னன்னா பிரதரோட ஒய்ஃப வந்து இடாத்தின்னு சொல்லுவாங்க. ஏட்டன் அப்படின்னா என்னன்னா ஹெல்டர் பிரதர். அம்மம்மா அப்படின்னா மதர்ஸோடைய மதர், மதரோடைய மதர் அம்மம்மா. முத்தாசி அப்படின்னா ஃபாதரோடைய மதர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாருங்க, தேக்கினி. தேக்கினி அப்படின்னா என்னன்னா பேக்யார்டு, பின்னாடி. அம்மாயி, மதர் இன் லா. செரியம்மா, செரியம்மா, சித்தி. அம்மாமன், மேட்டர்னல் அங்கிள், அம்மாவோட தம்பி இல்லைன்னா அண்ணன். எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னா என்ன, டிராவலிங் ஃபார் டிஸ்கவரி, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நிறைய. இம்போசிங், கிராண்ட் ஆர் சப்ரசிவ். இன்வேரியபிளி, ஆல்வேஸ். crowd, boasted. billowed out, to flare out in the wind. காத்துல பில்லோ பறந்துட்டுப்பா, billowed out. threatening, warning, அவன் என்ன த்ரெட்டன் பண்ணானா வார்ன் பண்றது. blur அப்படின்னா unclear, நம்ம கேமரால போட்டோ எதாவது எடுக்கும்போது கொஞ்சம் பிளர்ரா இருக்கே அப்படின்னா unclear. abruptly, suddenly, abrupta அப்படின்னா சடனா. momentum, the force of a moving body. இது சயின்ஸ்ல வரும் இல்லையா. unfortunate அப்படின்னா unlucky. startled, frightened. resplendent, brilliant in appearance. நீ அப்பியரன்ஸ்ல நல்லா இருந்தீங்கன்னா உனக்கு ரெஸ்பெக்ட் தானா வரும், ரெஸ்பிளண்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 135 பாருங்க, கேவல்ரி அப்படின்னா a unit of the army serving on horseback. இதெல்லாம் மன்னர் காலத்துல நம்மளுக்கு இருக்கும். magnificent அப்படின்னா grand. stamped, rush. dislodged, freed. groan, an utterance expressing pain, ouch மாதிரி, ஓகேங்களா. beloved, the cry of a cow. கவுடைய cry என்னன்னு சொல்றாங்கன்னா beloved அப்படின்னு சொல்றாங்க. scrambled, to move or climb hurriedly. awkward அப்படின்னா sensitive. haughtily, arrogantly. scowl, threatening look. retreat, to move away. unpleasant, disagreeable. sage, wise man தான் sageன்னு சொல்லுவாங்க. your, long ago. years back. mused, ஓகேங்களா. mused,
thought over. அந்த மியூசிக்கை பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன். mused. pigtail, a plaited lock of hair worn singly at the back. பெண்கள்லாம் போடுவாங்களே அந்த பின்னல், அதுதான் என்னன்னா pigtail மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. pigtail. 151 பாருங்க. curious, curiousனா eager to learn more. mystery அப்படின்னா puzzle. stout, thick in structure. wreck, worn out. stentorian, extremely loud. battered, damaged. poke, marked scared. ponderous, dull and lacking grass. இவன் பான்ஸ் பவுடர் போடலையாப்பா, பான்ஸ் பவுடர் போட்டினா நல்லா இருப்ப, இல்ல பாண்டரஸ் இல்ல, அதனால டல் அண்ட் லேக்கிங் கிரேஸ். லம்பர்டு அப்படின்னா வாக்ட் ஆர் மூவ்டு கிளம்சிலி. verdict, judgment, இது உங்களுக்கு தெரியும், ஜட்ஜ் எல்லாம் கடைசியா கொடுக்கறது verdict. agitated, troubled emotionally. anticipation, expectation or hope. menacingly, threateningly. frantically, in an uncontrolled manner. stanchly, faithfully. astonished, amazed. ஸோ ஃபைனலாக இன்னும் 2 தாங்க இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். 161 கோரஸ் அப்படின்னு ரொட்டீன் டியூட்டி ஆர் டாஸ்க், டெய்லியும் நம்ம பண்றோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா கோரஸ். பெட் ராகல்ட் அப்படின்னா அன்டைடி ஆர் மெஸ்ஸி. ஸோ என்னோட வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நியூவாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்றதை பார்த்து தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இதுக்கு ஹெல்ப் ஆகும் இல்லையா, அதுக்காக தாங்க சொல்கிறேன். தேங்க்யூ.